லாஸ்ட் வந்து நாங்க ஆம், சுகுன் செய்யப்பட்ட மீம் பார்த்தோம். அவரை வந்து நாங்க இஹ்ஃபாவும் இத்காமையும் முடிச்ச. ம். எல்லாரும் பார்க்கணுமா? ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படியா? அஹ், எல்லாரும் பார்க்கவே இல்லையா? ஸ்டார்ட் பண்ணிக்கிறோமா? ஆம், பார்க்கல ஆயிக்கும். தொடரல அப்படியா? ஆ ம். இழுகாரில் இழுகாரண்டா என்னன்னு சொன்னா வெளிப்படுத்தி ஓதுறதுதான் இழுகார். நான் இதுக்கு முன்பு இழுகாரை பத்தி கொஞ்சம் நம்மள பார்த்து மீக்கிறேன் வேணா. ஆ இழுகார் என்று சொன்னா வெளிப்படுத்தி ஓதுறதுதான் இழுகார். இழுகாருடைய எழுத்துக்கள் என்னென்று கேட்டால் இதுக்கு முன்னாடி நாங்கள் இரண்டு எழுத்துக்களை தான் படிச்சு முடிச்சுக்கிறோம். என்னென்ன எழுத்துக்கள் முடிச்சுக்கிறோம்? எழுத்துக்கள் மீமும் பாவும். மீமும் பாவும். இந்த மீமும் பாவையும் விட்டுட்டு அடைத்த எல்லா எழுத்துக்களையும் நாங்கள் என்ன செய்வோம்? இலகாருடைய எழுத்துக்களாக அடையாளப்படுத்துவோம். மீமையும் ஆம் பாவையும் தவிர அடுத்த எல்லா எழுத்துக்களுக்குமே இந்த இலகாருடைய எழுத்துக்கள் தான். ஆ இதுல இந்த மீன்பா தவிர்ந்த ஏனைய எழுத்துக்களுக்கு தானே மீன்பா தவிர்ந்த எழுத்துக்கள். இதுல ஏதாவது ஒன்று இலகாருடைய சுக்குன் செய்யப்பட்ட மீமை தொடர்ந்து வந்துச்சு தண்டால் சுக்குன் செய்யப்பட்ட மீமை தொடர்ந்து இந்த எல்லாருடைய ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சு என்றால் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் ஒன்றா இல்லாம தெளிவாக வெளிப்படுத்தி ஓதணும். அதான் முக்கியமான விஷயம். ஆ ஒன்றா இல்லாம மிக தெளிவாக வெளிப்படுத்தி நாங்க ஓதணும். ஆ இதுதான் உள்ள முக்கியமான விஷயம். வெளிப்படுத்துறதுண்டா என்ன? சுக்குன் செய்யப்பட்ட மீண்ட சத்தம் என்றதும் மிக தெளிவாக இருக்கணும். அதுக்கு பின்னால வார எழுத்தும் தெளிவாயிக்கணும். ஆ என்று அந்த உண்மையாவை செஞ்சு ஓத முடியாது. அது போல ஆ அதாவது جزاء. بسم الله الرحمن الرحيم. جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. அன்ஹரு பெல ரூங்கிறது பெல. ம். جزاؤهم عند ربهم جنات عدن تجري தஜ்ரி என்கிறதும் பெல. جزاؤهم عند ربهم جنات عدن تجري தஜிரி جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. ம். சரி, இப்ப இதுல சட்டத்தை பாருங்க. ஜெச ஊஹும் ஐந்த அது என்ன செய்யக்கூடாது? சுகுன் செய்யப்பட்டது. சுகுன் வைக்கப்படாது. அஹ், ஆம்,
உன்னா செஞ்சது வராது. ஆ, எப்படி உணா செய்யப்படாது? ஆம், நாங்க என்று சொல்லப்படாது. ரெண்டு நின்று கொண்டு ஓதக்கூடாது. அதான் முக்கியமான விஷயம். ஆ, சரி, இந்த வசனத்துல வார இன்னும் ஆ, ஒரு இடம் சொல்லுங்க பாப்போம். இது ஆறு இடம். ஆம், அந்த ரப்பிஹிம் என்கிற ம் ரப்பிஹிம் ஜ. ஜன்னத்து. இந்த இடத்துல எப்படி சட்டத்தை சொல்றது சொல்லுங்க பாப்போம். சட்டம் எப்படி சொல்றது? சுகுன் செய்யப்பட்ட மீமுக்கு பிறகு இல்ஹாக்ல எழுத்து ஆம், ஜா வந்தீரு. அதனால நாங்க அதை வெளிப்படுத்தி முன்னா செய்யாம ஓதுவோம். ம், good. அதான் சொல்ற, கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை முடிஞ்ச பிறகு ஸ்டார்ட் பண்ணணும். அஹ், ஆம், நாங்க ஷத் ஷத் இல்ல ரா படிச்ச ம்ஹும். கல்கலா ம்ஹும். கல்கலா Okay. படிச்ச வேற? ஆம், சுகுன் செய்யப்பட்ட நூனும் மீமும். ம்ஹும். சுக்குன் செய்யப்பட்ட நூன் மீம்லாம் படிச்சிட்டீங்க? இல்ல நூன் சுகுன் நூன் இல்லாது ம். நூனும் மீமும் ஷத்து செய்யப்பட்ட வர என்ன சுக்கூனும் சத்தும் செய்யப்பட்டு வர அப்படியா? சுகுனும் மீமும் இல்ல நூனும் மீமும் நூனு மீமும் சுக்கூன் செய்யப்பட்டு வர அப்படியா? சுக்கூன் சத்து செய்யப்பட்டு வர அப்படியா? ஷத்து செய்யப்பட்டு வர அப்ப சுக்கூன் சுகுன் இல்ல யார் தானே சுக்கூன் தானே. ம். நூனும் மீமும் ஷத்து செய்யப்பட்டு வரது. ம். வேற? அப்புறம் மீன் படிச்சுட்டு சுகுன் செய்யப்பட்ட மீன். ஆம், தஜ்ரீல வந்து நாங்க ம். அந்த ராவை வந்து நாங்க மெல்லினமாக ஓதுவோம். ம். ஆம், அது நீங் அதுல வந்து நாங்க தாலா வந்து கல்கலா செஞ்சதும். அதான் சட்டத்தை சொல்லணும். தஜிரியில என்ன கலக்குன்னா கலக்கு சட்டத்துல பேர் என்ன? ஆம்,
சட்டத்துல பேரு கல்கலா. நாங்க கல்கலா பிற கால் கல்கலாங்கிற சட்டத்திலே பேர் இல்லை. அது தலைப்பிட பெயர். கலக்கி ஓதுறது. ம். கலக்கி ஓதுற. கலைக்கு வருதுங்க சட்டம் இல்லை. சட்டத்திலே பேர் அது. கல்கலாங்கிறது கலைக்கு வருது, அந்த தலைப்பு தான் அது. ஆ கல்கலால வந்து ஆம், ரெண்டு சட்டம் உள்ளுக்கு. ம். அதில் எங்க இது அது ரெண்டு மூணு எனக்கு தேவையில்லை. எங்க வந்திக்கிறது என்ன? ஆம், கல்கலா கல்கலா சுபரா. ஆ, குட், அப்படி சொல்லணும். வேற? ஆம், அன்ஹர் அன்ஹாருல வந்து ராவ வந்து நாங்க வல்லினமாக. சட்டம் வந்து ரா. ம். ராவ என்ன செய்யணும்? வல்லினமாக. ஏன்லின் மோதனம். ஏண்டா வந்து ஆம், லம்ம துன்னந்தீர் லம்ம துன்னந்திரதுனால. ம். வேற? ஆம், தஜீரில வந்து ஜாவ வந்து நாங்க கல்கலா செஞ்சு ஓதணும். பிறகு சட்டம் வந்து கல்கலா சுபுரா. தஜீரியில வந்து ராவையா? இல்ல ஜா. ஜாவ. ஹயர். இப்படி எல்லா கேள்விக்கும் ஆன்சரை தர தரன்னு சொல்லி ரெடி ஆகிட்டு வரணும். இதெல்லாம் படிச்ச ஐட்டமெல்லாம் போட்டின்னு பாருங்க. ம். ராட சட்டம், மீண்டு சட்டம் படிச்சுக்கிறோம். இந்த ஒர்க்கை இன்ஷால்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும். நிறைய கேள்வி கேட்பேன். படிச்ச சட்டம் எல்லாம் கேள்வி கேட்பேனா? ஆ. தாத்தா ஜெயமணி.